நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கொடுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, ஜீவனுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியான அபிஷேகத்தையும் கிருபையும் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி கர்த்தரை உற்சாகத்தோடும் உண்மையான ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வகையிலே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் காணப்படுகின்ற எல்லா பரிசுத்த சீர்குலைவுகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவியானவரே, நாங்கள் பரிசுத்த ஜீவியத்தோடு உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. எங்களிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சுவாமி, எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய பிரசன்னமும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன ஆண்டவரே மனபாரத்தோடு வேதனைகளோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே தேவனை நம்பி வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது ஆண்டவரே தேவன் என்னோடு பேசினார், என் ஜெபத்தை கேட்டார் என்று ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செல்ல தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை பகுதி, வேதத்தை வாசிக்கிற பகுதி, காணிக்கை பகுதி, ஆண்டவரே செய்தி பகுதியிலே ஒவ்வொரு பகுதியிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஊழியரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அப்பா அவர் மூலியமாக நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தேவனுள்ள ஜீவனுள்ள வார்த்தையாய் வெளிப்படுவதாக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகம் பெற்றுத்தர தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆண்டவரே மின்சார தடங்கள் ஆண்டவரே மழை காரிய எந்த தடங்களும் வராதபடி ஆராதனைக்கு தேவனாகிய கர்த்தரின் அனுகூலமான துணையாய் இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட திருமண தகவல் மையத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவர் எங்கள் சபையில கொடுத்த அநேக ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த திருமண தகவல் மையத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வேளையிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே ஏற்ற வேளையிலே ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது போல ஆவியானவர் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஏற்ற வேளையிலே திருமண காரியத்திலே இணைக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தகவல் மையத்திலே பதிவு செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கும் தேவனாக கர்த்தர் ஏற்ற துணையை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருடங்களில் அநேக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடைபெற பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கண்மணி போல என்னை காத்திட்டார், காலமெல்லாம் அவரையே பாடுவேன். சூழ்ந்த லோகத்தில் இமை
வாழ்க்கை என்ற இந்த படகின் மேலே அலைகள் என்ற பிரச்சனை மோதி ஆழ்த்தினாலும் நான் அஞ்சிடேன். கடல் மேல் நடந்து வந்து அவரே என்னை தூக்கி இருக்கிறார். அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. நம்முடைய இயேசு நம்மோடு இருக்க நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் உன்னை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை என்று. எல்லோரும் நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையும் எல்லோரும் வாயை திறந்து பாடுவோமா? உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னை எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னை எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை.
7 மடங்கு அக்கினியில் ஒரு சேதமில்லாமல் நான் உன்னை காப்பேன் என்று அவர் வார்த்தை சொல்லிட்டார். நம்மை அழிக்க ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் அவர் சிதறி ஓட செய்வார். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்த தடை செய்ய யாருமில்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்த தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நமக்கு எதிராக போடப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையிலே ஆணி அறைத்து விட்டார். சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கெதிராய் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழங்க செய்வேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழங்கும். நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவனில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். நாம் உயிரோடு இருக்கும் வரை ஒருவரும் நம்மை எதிர்ப்பதில்லை. ஏனென்றால் நம்மை படைத்த தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உம்முடைய கிருபை ஒருபோதும் மாறாதது இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தய என்னை கைவிடல. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி.
சபையின் சத்தம் அதிகமாக எழும்பட்டும். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று அவரை ஆராதிக்கலாம். கலங்கின நேரங்களிலே எனக்காய் இறங்கி வந்து என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து நான் இழந்திட்ட யாவற்றையும் எனக்கு திரும்ப தந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல். இன்னும் சத்தமாய் சொல்லுவோமா? ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் நட்டாற்றில் கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் என்கிற விசுவாசத்தோடு அவரை நோக்கி வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் மீண்டுமாய் சொல்லுவோமா? வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல். கரங்களை உயர்த்தி உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல், ஏல்
துதிப்பேன். ஏல் எல்லோம். இன்னும் சத்தமாய் உங்களுடைய இருதயம் தேவனோடு பேசட்டும். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். அவர் இஸ்ரவேலின் தெய்வம். உம்மை துதிப்பேன். முழுவலத்தோடு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்த. நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு அவர் திரும்ப தந்திருக்கிறார். அநேக பேர் நம்மை நட்டாற்றில் கைவிட்டு போனாலும் அவர் நம்மை கைவிடாமல் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு விஷயம் நன்றி சொல்லுவீங்களா? உடைய இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரை, இருளாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தீரே சுவாமி. மங்கி எரிந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரை பிரகாசமாக எரிய செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புறம்பாக இருந்த எங்களை அண்டையிலே சேர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க. யாருடைய வாயு மௌனமாக இருக்க வேண்டாம். உங்கள் உதடுகள் நன்றியால் நிறைந்திருக்கட்டும். எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே உமக்காய் பற்றி எரிகிற ஒரு அனுபவம் எங்களிலே உண்டாகட்டும். உடைய அக்கினி ஆவியானவர் எங்களை பற்றி பிரிப்பீராக. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன், கதறி அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண். எத்தனை பேர் சொல்ல முடியும்? குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர்,
பெரியவர் நாக்கினீரே உமது காருண்யத்தா பெரியவன் சிறுமையும் எளிமையுமான எங்களை நினைத்தீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவரை உயர்த்துவோமா? அவரே என்னுடைய கண்மலை, அவர் என் தலையை உயர்த்துகிறவர். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வமே, நாங்கள் ஒரே மனமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்கள் குறைவுகளை போக்குகிற வல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவர் நீர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறி போகும் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். ஒரு விசை இறங்கி வருவீராக. உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர். அசட்டையா எண்ணப்பட்டோமே, எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறே உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. ஆவியானவருடைய விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்க, பரிந்து பேசிக்கொண்டே இருங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. தூயரே தூயரே யபூ சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே யாமே. தூய உரித முதலிதி யபுதாதி திதி ஷீரித தனை கரவா உரித புதா. தூயரே தூயரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை
ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே ஆமென். ஆவியானவரே, எங்களுக்கு பயமில்ல ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்தவர் என்னையும் நடத்துவீராக. உடைய பரிசுத்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 139 சங்கீதம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 757 பக்கம். வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதா தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சேர்ந்து வாசிக்கலாம். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு நம் சபையிலே டிவிஷனல் மற்றும் செல் லீடர்ஸ் அவர்கள் யாவரும் சபைக்கு கடந்து வரும்படி அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். நடைபெற இருக்கிறதான அந்த பில்டிங் கமிட்டி மீட்டிங்கிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். ஏற்கனவே அறிவித்தது போல இந்த வேத வினா போட்டி, மாநில அளவிலான வேத வினா போட்டி 1 கொரிந்தியர் அந்த வேத வினா புத்தகத்தை வாங்கி சென்றவர்கள் இன்று மாலை ஆராதனைக்கு நீங்கள் வரும்பொழுது அதை கொண்டு வந்து சபை போதகரிடம் கொடுக்கும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறேன். அது விடைத்தாள் மற்றும் அதன் பதில்களை இன்று நீங்கள் சமர்ப்பிக்கும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரை 2 நேரங்களாக நம்ம சபையிலே நடைபெற இருக்கின்றன. சபையார் யாவரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறதான இந்த வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையிலே தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே காலை அதிகாலை ஆயத்த ஜெபமும் உபவாச ஜெபமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் பங்கு பெறும்படியாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள்.
நாளை திங்கட்கிழமை காலை 5:30 மாலை 5:30 மணி வரை நம்ம சபையிலே 12 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபமானது நடைபெற இருக்கின்றன. விசுவாசிகள் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் சபைக்கு கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து செல்லும்படி அன்பாக கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி அனிதா சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சி நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த மார்ச் மாதம் எனக்கு திடீரென்று கடுமையான பேக் பெயின் மற்றும் வயிற்று வலியால் வாதிக்கப்பட்டேன். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எனக்கு கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருப்பதாக கூறினர். இந்த நிலையில் போதகர் மற்றும் போதகரம்மா எனக்காக ஜெபித்தார்கள். சபையில் நடைபெற்ற 40 நாள் உபவாச ஜெபத்தில் சபையார் யாவரும் ஜெபித்தார்கள். நான் மருந்து சாப்பிடும் போதெல்லாம் நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். கர்த்தர் எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணினார் என்ற வசனத்தை சொல்லி சாப்பிட்டு வந்தேன். தேவனாக கர்த்தர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு கடந்த நாட்களிலே ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அந்த கட்டி இல்லவே என்று மருத்துவர்கள் சொன்ன தேவன் கிருபை செய்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி யோகேஸ்வரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் BA 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். கடந்த மே மாதம் எனக்கு இறுதி ஆண்டு அந்த பருவத் தேர்வு நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நான் VBS ஊழியத்தில் இருந்தேன். தேவ ஊழியத்திலிருந்து பயன்பட தேவன் எனக்கு உதவி செய்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்ற வார்த்தையின்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினபடிதால் நடைபெற்ற அந்த இறுதி ஆண்டு பருவத் தேர்விலே டிஸ்டிங்ஷன் எடுத்து தேர்ச்சி பெற தேவனாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி அன்பாக நாங்கள் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன்னு இருக்கிறீங்கன்னா நம்ம சபையார் யாவரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாயாரை நாம் வரவேற்கலாம். அம்மா, உங்கள் கடங்களிலே ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச உடனே எங்களிடம் அதை கொடுத்து உங்களுக்காக எதுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபித்து விட்டு நீங்கள் போகும்படி அன்பாக கேட்கும். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். சபையார் யாவரும் கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனோடும் ஆண்டவரே பலத்தோடு மிம்மட்டுமாக வைத்து ஆண்டவரே நீர் நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் ஓடத்தக்கதாக கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாய் கர்த்தர் எங்களிடத்தில் காணப்படுகின்ற எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதம் நீர் கொடுத்தது சுவாமி. ஆண்டவரே, இதோ உமாக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த காணிக்கை தசமங்களை தேவனாய் கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். என் தேவனாய் கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே உமது ஊழியத்திற்கென்றும் ஆண்டவரே உமக்கென்றும் நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் செலுத்துங்கள் என்ற உமது வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை வஞ்சியாதபடி தேவனை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான மருத்துவ செலவுகள், வீணான ஆண்டவர் ஆடம்பர செலவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். நீர் செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. சமாதானத்தோடு ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனோடு வாழ்க்கையை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன். இயேசுவோடு நாட்களை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன். தேவனோடு வாழ்க்கையை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன். இயேசுவோடு நாட்களை மனதில் மனதாய் நிலை என் தகப்பன் இயேசுவை ரசிக்கிறேன். நொடிகள் அனைத்தும் அழகாய் மாற்றும் என் வாழ்வின் அழகாய் இயேசுவை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் ரசிக்கிறேன். தேவனோடு வாழ்க்கையை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன். இயேசுவோடு நாட்களை
நல்லது சொல், ஒரு கவலையும் இல்லை என்று சொல், என் வாழ்க்கை முழுவதும் நன்றி. பார், நான் அழகாய் சிரிப்பேன் பார், நான் அழகாய் பரப்பேன் பார், மனமகிழும் கவலை இன்றி. உம் அன்பை சார்ந்து வாழும் எனக்கு வேறென்ன வேண்டும், வாழ்வை ரசிக்கிறேன். உம் வார்த்தை பிடித்து மனதால் ரசித்து வாழும் நொடிகள் நானும் ரசிக்கிறேன். ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் தேவனோடு வாழ்க்கையை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன், இயேசுவோடு நாட்களை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன், தேவனோடு வாழ்க்கையை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன், இயேசுவோடு நாட்களை. Praise the Lord. Hallelujah. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு விசையாய் அவருடைய சமூகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது, கசப்பாக இருக்குது, ஏன் தான் வாழ்கிறனோ தெரியலையே அப்படிலாம் சொல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆண்டவரோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஏதோ வாழ்ந்தால் போதும் இல்லை, வாழ்க்கையை நான் ரசிக்கிறேன். இயேசுவோடு வாழ்க்கையை, ஏன்னா நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல மற்ற மனிதர்களைப் போல நீங்கள் துக்கித்து இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதும், எப்பயாவது இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு எனக்காக இருக்கிறார், என் தகப்பன் எனக்காக இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எப்படி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு அழகாக கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். அதை தான் நாம் இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்தோம். ஆமேன். நான் ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் மிகவும் நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கிரைண்டர் கொஞ்சம் நேரம் ஓடனா உடனே ஒரு 6 மாதம், ஒரு 5 வருஷம் ஓடனா அது என்ன ஆயிடுது, ஹீட் ஆயிடுது, ரிப்பேர் ஆயிடுது, காயில் மாற்றணும், அது மாற்றணும், இது மாற்றணும். கிரைண்டர் எத்தனை பேருக்கு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு? 365 நாள் நல்லா ஓடுதா ஓடலையா? சொல்லுங்க. உள்ள ஒரு கிரைண்டர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. பிரமிக்கத்தக்க விதமாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நமக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ், நமக்கு இருக்கிற நிரம்புகள், தசைகள், இருதயத்தில் இருக்கிறதான வாழ்வு எல்லாம் சரியாக அது செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் நீங்களும் நானும் துக்கமாக இல்லை, சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கண்கள் கண்டது. இருளில் யாரும் பார்க்காத முன்னாடி இப்போ தான் ஸ்கேன்லாம் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஸ்கேனில் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு டாக்டரும் ஒரு குழந்தை எப்போ கரெக்டாக உருவாகுது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, இந்த டைம் அவங்களால சொல்ல முடியாது. இப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒரு உயிர் உருவாகும் பொழுது அங்கே ஒரு ஒளி முதலாவது தோன்றுகிறது என்பதை இப்பொழுது 2024 நினைக்கிறேன், அப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அதை எப்போ ரொம்ப சூப்பராக எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அவைகளை தெளிவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் நம்மை கர்த்தர் விசித்திரமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார், வினோதமாய் படைத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று இருக்கிறது. ஆமென். அந்த வகையிலே ஒரு 3 பேர் இந்த மாத ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். 5வது டிவிஷனில் இருக்கிற 2 பேர் ஆண்டவரை
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள். 4வது டிவிஷனில் ஒருத்தர், 3 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. அதனால் சபையே 3 பேர் இல்லை, ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 3 பேர் எடுக்கணும். ஆனால் சபை எல்லாரும் சேர்ந்து இந்த மாதம் 3 பேர் ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்க உதவி செய்தார். விசுவாசத்தை துவங்கினவர்கள் முடிவு வரை இந்த நிலை நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு நீர் பேசுகிற தேவன் அல்லவா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வரட்டும். எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறோம். உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம். எல்லாரும் அறிவிப்பு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் யாராவது பைபிள் குயிஸ் எழுதுகிறவங்க, எழுதி முடித்தவர்கள் இந்த நாள் இரவு 12 மணிக்குள் எங்கள் இடத்தில் வந்து கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது, உத்தரவாதம் எடுக்க முடியாது. கடந்த வருஷம் நம்ம சர்ச்சிலேருந்து இந்த ரீஜனில் 3வது பரிசை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு 2வது பரிசு, முதல் பரிசெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமீன் சொன்னால் கிடைக்காது. இந்த கொரிந்தியர் வாங்கி எழுதியிருக்கணும். வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க கூட என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அதை கொடுங்க பாஸ்டர், நாங்கள் வாங்கி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தருணங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 60ஆம் பக்கம், மார்க்கு 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யார் இந்த வார்த்தையை பேசுவது? ஆண்டவராகிய இயேசு. யாரிடத்தில் பேசுகிறார்? தம்முடைய சீஷர்களோடு ஆண்டவர் பேச துவங்குகிறார். ஆண்டவராகிய இயேசு பல ரகசியங்களை, பல அனுபவங்களை தங்களுடைய சீஷர்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் உலகத்தின் முடிவு, உலகத்தின் கடைசி எப்படி இருக்கும் என்று ஆண்டவரிடத்திலே அவருடைய சீஷர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் எத்தனை பேருக்கு தெரியும்? சொன்ன பதில் எங்க இருக்கு? மத்தேயு 24ஆம் அதிகாரம். எத்தனை பேர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்க ஒரு தடவையாவது? பாருங்க, மிச்சவங்களாம் பைபிள் பக்கம் போறதில்லை. மத்தேயு 24இல் உலகத்தின் கடைசியில் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களோடு அவர் பேசினார். ஈரானில் குண்டு போட்டாங்க, அங்கங்கே சண்டை நடக்குது, அது இது நடக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி நடக்குதா? அப்படி இல்லாமல் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உலகத்தின் முடிவில் எப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஷாக்காக இருக்காது, அது உங்களுக்கு செய்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், ஆமோஸில் எழுதி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். முந்தா நேற்று நினைக்கிற பிலிப்பைன்ஸில் மறுபடியும் நிலநடுக்கம், ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகள் இன்னும் அதிகமாகி கொண்டேதான் போகும். அநேகர் கடைசி நாளில் எழுப்புதல் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கும். நோவாவின் காலத்தை போல் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். இவைகளை நாம் பார்க்கிறோம். இதை கடைசி நாளில் இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவைகள் இன்னும் கொடுமையாக தான் பூமி போய்கொண்டிருக்கும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். இங்க ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன். யார்கிட்ட பேசுறாரு? அடுத்த வசனம், 2வது வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள்.
அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். சொன்னது யாரு? இயேசுன்றாதீங்க, தூக்கத்தில் பேதுரு. அல்லேலூயா. பேதுரு யார்கிட்ட பேசுறாரு? இயேசு கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆண்டவரே, இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த உலகத்துக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்துடலாம், இங்கேயே பாட்டு பாடலாம், ஆராதனை செய்யலாம், இந்த சர்ச்சுக்குள்ளேயே இருந்துடலாம், இந்த மறுரூப அனுபவத்திலேயே இருந்துடலாம். கீழே போனாதான் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, பல கவலைகள் நமக்கு தெரியுது, இங்கேயே இருந்துடலாம். அல்லேலூயா. இங்க இருந்தா கெட்ட வார்த்தை பேச வேணாம், கோபம் வராது, பிரச்சனை வராது, என்ன ஒண்ணு தூக்கம் மட்டும் வரும். இல்லையா? அது ஒரு சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. அல்லேலூயா. எல்லாருமே தூக்கிட்டீங்களா? தோத்திரம். முழிச்சிருக்கவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். போடு, அப்படி போடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டவர்கிட்ட பேதுரு சொல்றாரு, இங்கேயே இருந்துருவோம் ஆண்டவரே. என்ன பண்ணலாம்? ஒரு கூடாரத்தை போட்டுருவோம், பிரச்சனையே வேணாம், இங்கேயே இருந்துடலாம். ஆண்டவர் சொன்னார உடனே, வெரி குட்பா, இப்படிதான் ஐடியா நான் தேடிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு பார்க்கலாம். இயேசுவோடு பேசி, அப்பொழுது பேதுரு எல்லாம் இங்கே அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடி நான் தான் பேசுகிறது என்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அநேக சீஷர்கள் இருக்கிறார்கள், 120 பேர் இருக்கிறார்கள், 70 பேர் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் ஜெபத்தோடு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி 2500 ஆண்டுகளுக்கு மேல உலகத்தை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முடிவு, 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு 12 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அதோடு நிற்காமல் ஆண்டவர் சில ஆவிக்குரிய அனுபவங்கள், ஜெப வேலை என்று வரும் பொழுதெல்லாம் இந்த 3 சீஷர்களை ஆண்டவர் தனியே அழைத்து கொண்டு போய் அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது நல்லது. 120 பேரா அல்ல, 12 பேரா அல்ல, அந்த 3 பேரில் நான் ஒருவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள ஒரு தொடர்பிலே நான் இருக்க வேண்டும். அதில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் யோவான் தான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன். ஆமென். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அன்பா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் தெரியும். 12 மணி நேரம் ஜெபத்துல தான் தெரியும் யாரெல்லாம் அன்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி காலையில் சாயங்காலம் 2 நேரம் வச்சிருக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு பார்க்க தானே போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சவுண்ட் அப்படியே கம்மியாயிட்டே வரும். என் ஆத்துமாவே கர்த்தரை அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு எனக்கு. ஆமென். விழிப்பா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்க விரும்புறீங்களா? அல்லேலூயா. 3 பேருக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இங்க ஸ்டார்டிங்ல ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் என்பது ஒரு பெரிய தியாலஜிக்கல் வேர்ட். ரொம்ப ஒரு புரிந்து கொள்ள பல கோணங்களில் அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. ஆவியான உதவியோடு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஆசைப்படுகிறேன். ராஜ்யம் என்பது, ஒவ்வொரு ராஜ்யம், ராஜா வரும்போது ராஜ்யத்தை கூட்டி கொண்டு வருவார். இங்கே இங்கிலாந்துல இருந்து ஒரு அரசாட்சி வந்த பொழுது இந்தியர்களை அவர்கள் அடக்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். ஆங்கிலேய ராஜ்யம் வந்தது. எருசலேமை வாசிக்கும் போது ரோம ராஜ்யங்கள் வந்தது. அப்படி ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய அமைப்புகள் வெவ்வேறாய் இருக்கிறது. அப்படி இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யம் முழுமையாய் இன்னும் வரவில்லை. அதை ஆண்டவராக இயேசு துவக்கி வைத்தாலும் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்கும்? அங்கே ஒரு பெரிய பால சிங்கமும் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்றாய் படுத்திருக்கும், அவைகள் புல்லை தின்னும் என்று வாசிக்கிறோம். அங்கே சமாதானம் நிறைந்திருக்கும், அங்கே ஊழல் இருக்காது, பிரச்சனை இருக்காது, கவலை கண்ணீர் எதுவுமே கிடையாது. ஆண்டவரே ராஜாவாய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார்? 1000 வருடம் தேவனுடைய அரசாங்கம் இந்த பூமியிலே இருக்க போகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 5 வருஷம் இந்த அரசாட்சியை பிடிக்கிறவங்க, அவங்க போடுற சத்தம், அவங்க போடுற எல்லா காரியத்தை விட 1000 வருஷ அரசாட்சியில் இணைய போகிற நீங்களும் நானும் ஒரு ஸ்டெப்பாவது மேலே இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க வாழ்கன்னு சொல்றத விட நம்ம இயேசு ராஜா நீர் வாழ்க பரிதாபமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். நீங்க எந்த கவர்மெண்ட்ல இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க? இயேசுவின் ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிற, இந்திய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப முக்கியம் அதை செய்வாங்க. இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்ய போகிறார் என்பதை தான் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமான பொழுது, அவர் மறுரூபமானார். அதே மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் வைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் 4 இடத்தில் இந்த மறுரூபம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. 4 இடத்துல தான் இந்த வார்த்தை வருகிறது. அதிலும் 2 வார்த்தை இங்கே மார்க்கிலே இந்த மறுரூப மலையின் அனுபவம் என்று சொல்லும் போது வருகிறது. இன்னொரு இடத்துல மத்தேயிலையும் இதே சம்பவத்தை சொல்வதற்காக மறுரூபம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 3வது மறுரூபம் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது? வெரி குட். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சர்ச்சுக்கு வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, வசனத்தை சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. வேற எதுவும் சொல்றதை விட வசனத்தை தான் உங்களை சொல்றேன். அல்லேலூயா. மறுரூபம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லும் போது சொன்னேன், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இதில் நம்முடைய ஆவியை ஆண்டவர் ஏற்கனவே மறுரூபப்படுத்தி விட்டார். புதிய ஆவியை கர்த்தர் கொடுத்து விட்டார். நம்முடைய சரீரம் மறுரூபத்திற்காய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரே நிமிஷத்தில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். இது எதுக்கு? நம்முடைய சரீரத்திற்கு. ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமாவை வைத்திருக்கிறார். நான் என்று சொல்லும்போது, நாம் மறுரூபம் என்று சொல்லும்போது நான் ஆத்துமாவை தான் குறிக்கிறேன். ஆமென். நான் ஆத்துமாவை பற்றி தான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார். மறுரூபம் என்ற வார்த்தையின் கிரேக்க பதம் மெட்டமார்போ. இங்கிலீஷ் சயின்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும், மெட்டோமார்பசிஸ் என்று சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டுப்புழுவாய் இருக்கிற ஒரு புழு ஒரு பட்டாம்பூச்சியாய் அது மறுரூபமாகிறது. எல்லாருக்கும் தெரியுமா, பட்டாம்பூச்சி எடுத்தோடனே பட்டாம்பூச்சியா வராது. அது பார்க்கும்போது ஒரு கூட்டுப்புழுவாய் அசிங்கமாய் இருக்கும். ஆனால் அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றத்தை தாண்டி ஒரு வண்ணத்து பூச்சியாய் பறக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். அதை தான் நாம் விரும்புகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறுரூபமாக்க விரும்புகிறார். மறுரூப மலையின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த மறுரூப மலையிலே போவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு அவரோடு கூட இருக்கிறனாலே, சீஷர்கள் அவரோடு கூட இருப்பதினாலே ஒன்றாக சாப்பிடுகிறார்கள், ஒன்றாக தூங்குகிறார்கள். அவரை சாதாரண ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரராய், தீர்க்கதரிசியாய் தான் சீஷர்கள் பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின்
நிறைவு முழுமையாய் வராதபடினாலே அவர் தேவனுடைய குமாரன், அவர் வல்லமையாய் மாம்சமாய் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற வெளிப்பாடெல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் மேலே போகும்போது ஆண்டவராக இயேசுவை சாதாரண ஒரு வல்லமையான ஊழியக்காரர் என்றவர்கள் நினைத்து அவரோடு பேசுகிறார்கள். ஆனால் கீழே சாதாரண ஆட்டுக்குட்டியானவராய் இருந்தவர் அந்த மறுரூப மலையிலே ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜாவாய் அவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை, அவர் மறுரூபமாக்கப்பட்டவரை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் வாயிலிருந்த வார்த்தைகள், பேதுரு என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் பேசினான் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மறுரூப மலையின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கீழே இருக்கும் பொழுது மோசேவோடு ஆண்டவர் முகமுகமாய் பேச முடியாது. ஆமென். 10 கட்டளை எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மோசேவை பார்த்து சொன்னார், நீ மலையின் மேலே ஏறி வா. ஏன்னா கீழே இருக்கும்போது கீழானவைகளை தேடுகிறோம், கீழானவைகளை நாடுகிறோம். வேதம் சொல்லுகிறது கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மலையின் மேல் ஏறி வாருங்கள். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை மறுரூபமாக்க விரும்புகிற ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீங்கள் மலையின் மேல் ஏறி வர வேண்டும். மலையின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது? நம்முடைய ஆத்மாவை மறுரூபமாக்குறவருடைய கரத்தில் நாம் நம்மை கொடுக்க வேண்டும். ரோமர்ல வாசிக்கிறோம், நான் சொன்ன ஏற்கனவே, மறுரூபமாக்குற உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் ஆகுனா மாறுங்கள், மாற்றம் அடையுங்கள். நீங்கள் மாற வேண்டும் என்கிற விருப்பம் முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டும். அநேகர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு மாற்றம் பிடிக்காது. நிறைய பேருக்கு மாற்றம் பிடிக்காது. ஆனால் நீங்கள் மாற உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை மறுரூபமாக்க மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய சிந்தையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க பேசின வார்த்தைகள் அல்ல, நீங்கள் சிந்தித்த விதம் அல்ல, கர்த்தர் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் இணைத்திருக்கிறபடினாலே உங்களுடைய சிந்தைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்களின் மேலே நீங்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். உங்கள் சிந்தைகள் மாற்றப்படுகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். எப்படி மறுரூபம் ஆகும்? வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் 301ஆம் பக்கம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய ஆத்துமாவை மறுரூபமாக்குகிற வல்லமை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆத்துமாவை மறுரூபமாக்குற வல்லமை 2 காரியத்துக்கு தான் இருக்குது. ஒன்னு, நம்மை மாற்ற விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. 2வது, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அந்த வசனம் எப்படிப்பட்டது? ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஷார்ப்பானது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் தம்முடைய எல்லாவற்றை பார்க்கலும் தம்முடைய வார்த்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அந்த வார்த்தையை, வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வார்த்தை. ஏசாயால வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவைகளை உங்களுக்குள்ளே செய்கிற வல்லமை உடையது இந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது என்ன பண்ணுதா? ரொம்ப இங்க அழகாக இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயத்தில் ஆத்துமாவையும்
ஆவியையும் அது வகையறுக்கிறதா இருக்கிறது. அநேக நேரத்தில் என்ன பிரச்சனைனா, இது என்னுடைய சிந்தையா, இது ஆண்டவருடைய விருப்பமா என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த குழப்பங்களை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. ஆவி என்பது கர்த்தருடைய ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை என்ன, நம்முடைய சிந்தை என்ன, நம்முடைய சுய சித்தம் என்ன என்பதை ரெண்டையும் பிரித்து காண்பிப்பது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு குழப்பம் நமக்குள்ள வரக்கூடாது. பாருங்க, இது என்னுடைய விருப்பமா, இது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும் பொழுது அவை அங்கே நடக்கிறது. நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது இது வெறும் சாதாரண புக் நாலேஜா இருக்காது. இது ஏதோ வார்த்தை எங்கேயோ படிக்கிறோம் அப்படி இல்லை. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆவியானவருக்குள்ளே நிறைந்து இந்த வேதத்தை வாசிப்பதற்கும் சாதாரணமா ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு அதிகாரம் படிக்கலன்னா கொஞ்சம் பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். உங்க மனசை திருப்திப்படுத்தி படிப்பதற்காக நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று இல்லை, வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க கேட்பாங்க அப்படின்றதுக்காக வேதத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களா இருந்தால் உங்கள் மனம் புதிதாகாது. நீங்கள் மறுரூபமாக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் சாதாரணவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மேலானவர்களை நாட மாட்டீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஆவியானவரும் ஆவியானவருடைய வார்த்தையும். ஆமென். இந்த ரெண்டையும் சொல்லுங்க. நம்ம ஆத்மாவை மாத்துறது என்னது? ஒன்று ஆவியானவர், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். இது நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. இது நம்மை மறுரூபப்படுத்தும். உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? அல்லேலூயா. மாற்ற ஆரம்பிச்சாவது இருக்குதா? கொஞ்சம் பேரு முன்னாடி பேசின அதே வார்த்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருந்திருக்கும். நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய முன்னுரிமை பிரையாரிட்டிஸ் வித்தியாசமா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை மாற்ற ஆரம்பித்த பிறகு, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே செயல்பட ஆரம்பித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் தினந்தோறும் மறுரூபமாகி கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். எப்படி மாற்றுகிறாரா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 247வது பக்கம். எப்படி மாத்துறாரு அந்த ஆண்டவர்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். 14 இருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது, இந்த ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே செயல்படும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அநேக முக்காடுகளை ஆண்டவர் நீக்குகிறார். மறைவானவைகள் அல்ல, கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருகிறார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடு, ரெவலேஷன் பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நாலேஜ் தான், அறிவு தான், அந்த சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு நல்ல வெளிப்பாடுகளை ஆண்டவர் தர ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எப்படி தருவாரா? அவங்க மனசு கடினமா இருக்கு, முக்காடினால் மூடப்பட்டிருக்கிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் எங்க இருக்கு? தலையின் மேல் இல்லை, இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அநேகரால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆனால் இயேசு இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமா இயேசுவின் ராஜ்யத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது இந்த வசனங்கள் வாசிக்கும் போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் தானியேலுக்காக சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைத்தார். இதுக்கே ஆமீன் சொல்ல மாட்டேங்க. எழுதி இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்காக சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டுவார். கணவனின் வாயை ஆண்டவர் கட்டுவார். மனைவியின் வாயை கட்டுவார். தோத்திரம். பிள்ளைகளுடைய வாயை சம்டைம் கட்டுவார். அதுக்கு முதல்ல நீங்க வாயை கட்டணும். அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. வாயை கட்டணும்னா உபவாசம் பண்ணணும்.
அல்லேலூயா. ஆவிக்குரிய டிசிப்ளின் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவையாவது, மினிமம் மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒருவேளையாவது உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இன்னொன்னு வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற நம்ம ஆண்டவரோட பேசுறோம். ஆனா வேதம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. நம்மோட ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஆள் இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப நீங்க ரொம்ப நேரம் பேசுவீங்களா, இல்ல அவரு ரொம்ப நேரம் பேச விடுவோமா? அவர் தான் ரொம்ப நேரம் பேசுவார். அப்ப ஜெபத்தின் ஆரம்ப நிலையில ஆண்டவர் அது கொடுங்க இது கொடுங்க நீங்க பேசலாம். ஆனால் உபவாசித்து நீங்கள் இந்த திங்கட்கிழமை 12 மணி நேரம் ஜெபத்துக்கு வரும்போது ஒரு வேத புஸ்தகத்தோடு வரணும். ஒரு 5000 ஸ்தோத்திர பலியோட வரணும். ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கணும். ஸ்தோத்திர பாட்டை பாட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பாட்டு, பெரிய ஸ்தோத்திர பாட்டு என்னது? போன வாரத்துக்கு முதல் வாரம் சங்கீதம் 136 ஸ்தோத்திர பாட்டை பாட வேண்டும், துதிக்கணும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியா இருக்க பழக வேண்டும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். இந்த வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரமாவது என்ன பண்ணணும்? நல்லா வாசிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா வாசிக்கணும். காது கேட்க வாசிக்கணும். அல்லேலூயா. சில சமயங்களில் வீட்டில் அப்படி வாசிக்க முடியாது. நிறைய பேர் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு நீங்கள் வாசிக்க முடியாது. ஆனால் இங்கே சர்ச்சில் வந்தால் சத்தமாக வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை சத்தமாக துதிக்கலாம். அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுடைய இருதயங்கள் மறுரூபமாகும். கர்த்தர் உங்கள் ஆத்மாவை மறுரூபமாக்குவார். உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உங்களுக்கு ஒரு மலையின் மேல் அனுபவங்களை கர்த்தர் காண்பிப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அதுக்கு முதல்ல மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். இங்க வந்து தூங்குறவங்களுக்கு ஆவிக்குரிய கண் இல்லை, சாதா கண்ணே திறக்கலையே. எங்க போய் ஆவிக்குரிய கண் திறக்கிறதுக்கு? தோத்திரம். அல்லேலூயா. 9 மணி ஆகி தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியே சில பேருடைய கண்ணை பார்த்தா அவங்க தூங்குவாங்களா முழிச்சிருக்காங்களா தெரியல. ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவரை நான் மறுரூபமாக்க விரும்புறேன்? எப்படி மறுரூபமாக்குறாரா அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். வாசிட்டு இருந்தோம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். நீங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த முக்காடை ஆண்டவர் விளக்குறார். அதோடு இல்லை, கர்த்தரே ஆவியானவர். எல்லாரும் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சத்தமா வாசிங்க. கர்த்தர் எங்க காது. கர்த்தரே ஆவியானவர் இருங்க. ஆண்கள் பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். பெண்கள் மட்டும் வாசிக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் 4வது மறுரூபம். புதிய ஏற்பாட்டை 4 தடவை சொன்னேன். இது கடைசியா இங்கே சொல்லும்போது அவருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கறது மாதிரி முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மறுரூபத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவங்க தான் இந்த நிலைமைக்கு வர முடியும். நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால தான் நிறைய பேர் எல்லா வாரம் நீங்கள் சர்ச்சைக்கு வரீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, பைபிள் வாசிங்க, இப்படியே போயிட்டு இருக்குது. இன்னும் இந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும். கர்த்தர் உங்கள் முக்காட ஆண்டவர் எடுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கணும். தினந்தோறும் நான் ஆண்டவரோட பேசுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பேசுறீங்கன்னு நான் கேட்குறேன். தினந்தோறும் ஆண்டவரோட நான் பேசுறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான்ல வாசிக்கிறோம். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல இந்த ஜெனசிஸ்ல இந்த பிகினிங் காட் இன் த பிகினிங் அப்படின்னு இருக்குது. இந்த பிகினிங் காட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இந்த வேதத்தின் முதல்ல ஆண்டவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆண்டவரில் தான் நாம் துவக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப பெரிய சத்தம் போட்டு அங்கே ஒரு ஆராதனை நடத்த முடியலனாலும் காலையில் எந்திரிச்ச உடனே
நீங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே முழங்கால் படிட்டு அமைதியாக ஒரு சில நிமிடம் ஆண்டவரோடு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற, ஆண்டவரே நாங்கள் எங்கெல்லாம் போகிறனோ எங்கெல்லாம் வரணும், ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க, என் ஆத்துமா மறுரூபமாகட்டும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறேன், இது வெறும் ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் மாறட்டும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக யார் மாதிரி மாற்றிட்டு இருக்கிறாரா ஆவியானவர், அவரை போல மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. இந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவை போல மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 100க்கு 100 அவரை போல நம்ம முன்ன யாருமே மாற முடியாது, ஆனால் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் மேலானவைகளை நாட தேடும் பொழுது உங்களுக்குள்ள இந்த கேள்வி வராது. சினிமா பார்க்கலாமான்னு கேட்க மாட்டீங்க, சீரியல் பார்க்கலாமான்னு கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறவர்களாக இருந்தால். ஹல்லேலூயா. மணிக்கணக்கில் ஒரு மனுஷன் மேலே போய் வேற எதுவுமே கிடையாது, கீபோர்டு கிடையாது, பிரசங்கம் கிடையாது, பாட்டு கிடையாது. 40 நாள் மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் முகமுகமாய் பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு மலையின் அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், எனக்கு அப்படி தேவை. உங்களுக்கு அப்படி தேவைன்னு நினைக்கிறீங்களா? நேரம் எடுத்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்கள். அல்லேலூயா. நேரம் கிடைக்கிறப்ப இல்லை, நேரம் எடுத்து அதுக்குன்னு லீவ் போட்டு, எதுக்கும் லீவ் போடுறோம், அதுக்குன்னு ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் அமைதியில் உட்காந்துருங்க, அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை பற்றிய காரியங்களை உங்களிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு சொல்லினாலும் அது நடக்க தான் போகுது. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்ககிட்ட காண்பிப்பார். முதல்ல என்னை பற்றி ஆண்டவர் என்கிட்ட காண்பிப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் முதல்ல ஆண்டவரின் ஆவிக்குரிய கண்ணை திறந்து காண்பித்த முதல் காரியம் ஆண்டவர் என்னை பற்றி தான் எனக்கு காண்பித்தார். எனக்கு இருக்கிற அசுத்தங்களை ஆண்டவர் காண்பித்தார். இதில் மாறணும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை பற்றி உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். அதுதான் மறுரூபத்தின் முதல் நிலைமை. அல்லேலூயா. நீங்கள் அது கீழ்ப்படியும் போது, நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி வாழும்போது, அவருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஆவியும் ஆத்மாவையும் அது ரெண்டாய் பிரிக்க ஆரம்பிக்கும். எது ஆண்டவருடைய சித்தன்றது கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு தெரியும். அது தெரியாதனால தான் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் எடுக்கிற டிசிஷன்ஸ், தீர்மானங்களிலே பிரச்சனை வருகிறது. நிறைய தீர்மானத்தை தவறாக எடுத்து அதனால பண விரயங்கள், நேர விரயங்கள் ஆவதற்கு காரணம் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உபவாச ஜெபத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 2 நாளாகமத்தில் யோசபாத் என்ன பண்றான், அவன் என்ன செய்கிறான், ஆகாப்போடு போய் சேர்த்து கொள்வதற்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கல, சேர்ந்துட்டு அப்புறம் கேட்கறான். இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு அப்புறம் கேட்கிறோம். ஆனா மறுரூபமாக்கப்பட்டவங்க கேட்டுட்டு அப்புறம் செய்வாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுங்க. ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இல்லை, ஹஸ்பண்டு கிட்ட கேட்டுட்டு இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. அந்த முடிவு சரியானதாக இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆண்டவர் என்ன நடத்தட்டும், ஆண்டவர் என்ன மறுரூபமாக்கணும், அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான வார்த்தை மறுரூபம். அல்லேலூயா. அதுக்கு போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணல, அம்மா பேசினாங்க. அதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் இதே தான் நம்மகிட்ட பேசினார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்க ஆவியானவர் வாஞ்சையாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நீங்க மறுரூபமாக்குங்க? மோசேயின் காலத்தில் இந்த முக்காடு அவர்களுக்கு மூடப்பட்டிருந்தது. அநேக ரகசியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு நாளில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் எல்லா ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் மறுரூபமாக ஆசைப்பட வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய ஆத்மாவை மறுரூபப்படுத்துகிற 2 காரியம் மறந்து போயிடக்கூடாது. ஒன்று, இப்பயே மறந்துட்டீங்களா? 2 விஷயம். ஒன்று ஆவியானவர், ரெண்டாவது ஆவியானுடைய வார்த்தை. அது நம்மை மாற்றும், அது நம்மை மறுரூபப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? எல்லாரும் நீங்கள் யார் எந்திரிக்க வேணாம், அப்படியே உட்கார்ந்த இடத்துல நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்கும். மறுரூபத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். மறந்து போகாதீர்கள். மற்றவர்கள் செய்வதையே நீங்களும் செய்ய வேண்டாம். அஞ்ஞானிகளைப் போல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். நிறைய பேருடைய கவலை அதுதான். என்ன செய்ய எதுவும் செய்ய வேணாம். நீங்க மறுரூபமானா போதும். உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாயில் சொல் பிறவாதற்கு முன்னவே என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. நீங்க சத்தம் போட வேணாம். சத்தமா பேசலன்னா பரவாயில்ல, அமைதி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க கண்ணு மேல கை வச்சு, ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறங்க, என் ஆவிக்குரிய செவியை திறங்க. காதுல கை வச்சு ஆண்டவரே கேளுங்க. என் ஆத்துமா, என் இருதயத்து மேல கை வச்சு, என் ஆத்துமா மறுரூபமாகட்டும். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே. உம்முக சாயலா, உம்முக சாயலா, உருமாற்றும் தெய்வம். உம்முக சாயலா, உருவாற்றும் உருமாற்றும் தெய்வமே. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ள ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட என்னுள்ள ஏங்கு. நீங்க மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? தேனிலும் இனிமையே, தேவிட்டார் அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டார் அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம். நான் தேடியும் கிடைக்காத, தேடியும் ஒப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்கிறேன். இயேசையா, நினைவில் உம்மை பற்றித்தானே இரவெல்லாம், இரவெல்லாம் பகல் இதயம் உமக்காக துடிக்கட்டும் வா. எல்லாரும் கண்களை மூடி, நினைவெல்லாம் பேச்சல் நேசரே உம்மை பற்றி தான். இன்னும் ஒரு முறை ஆசையா, இரவெல்லாம் பகலில் இதயம் உமக்காக துடிக்க.
என் நினைவெல்லாம் நினைவெல்லாம் மறுரூபமாக்கிடும் ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்கும். இந்த மறுரூபத்தின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாவே நாங்கள் இருந்துடக்கூடாது. கடைசி நாளில் இந்த உலகத்தில் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய சபையும் உணர்வில்லாமல் இருந்து விடக்கூடாது. நான் உணர்வில்லாமல் இருந்து விடக்கூடாது கர்த்தாவே. உணர்வுள்ளவனாய் என்னை மாற்று. இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த மறுரூப மலையின் அனுபவம் எனக்கு தேவையாப்பா. அங்கே இங்கே இந்த உலகம் பிஸியான உலகத்துல ஆண்டவருக்காக ஒரு சில மணித்துளிகளாவது அவரோடு தனியா என்னை மறுரூபமாக்குகிற ஆவியானவரே, என் வார்த்தை மறுரூபமாக்கட்டும். அவிவிசுவாசமான வார்த்தைகள் என் வாயில வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் என் வாயில் வரக்கூடாது. என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவர். என் ஆத்துமாவை மறுரூபமாக்கும். நான் விரும்புகிறேன் சுவாமி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நான் அப்படி விரும்புகிறேன். இந்த 2 நாளை மிஸ் பண்ணாதீங்க. திங்கட்கிழமை 12 மணி நேரம் ஜெபம். ஏதோ ஒரு நேரம், ஏதோ ஒரு அரை மணி நேரமாவது நீங்க வந்து ஆண்டவருடைய தனியா உங்க நேரத்தை நீங்க செலவு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில சாயங்காலம் 2 நேரம், ஒரு நேரமாவது வந்து நன்றி உள்ளவர்களாய், மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னாள். உங்கள் முன்னுரிமை இல்லை, முதல் இடம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தான் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, காலையிலே தோன்றி மாலையிலே காய்ந்து போகிற புல்லுக்கோப்பாய் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நித்தியமில்லாத வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்தியத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டு நான் போயிடக்கூடாது. இனி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இந்த ஒரே வாழ்க்கை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையா? என்ன வந்து யாரோ சொல்லி சொல்லி அல்ல, என் இருதயத்தில் ஆவியானுடைய சத்தம் எனக்குள்ளே பலமாய் கேட்கட்டும். என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். எங்கள் சபையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும். ஐயா, எங்களை மறுரூபமாக்கும். இந்த ப்ராசஸ்க்கு, அந்த செயலுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மோடு நேரம் செலவிட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை எங்களோடு தொடர்ந்து பேசட்டும். ஆவியானுடைய சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவாராக. ஆமேன்.